Good evening students. Example 1.38. Determine the values of lambda for which the following system of equation 3 lambda minus 8 into x plus 3y plus 3z equal to 0, 3x plus 3y minus 8 into y plus 3 lambda equal to 0, 3x plus 3y plus 3 lambda minus 8 into z equal to 0 has a non-trivial solution. So, இது வந்து ஒரு homogeneous system. இந்த சிஸ்டத்துக்கு non-trivial solution இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ non-trivial solution இருந்தது அப்படின்னா lambda value என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க போறேன். ஓகேவா? So, since system has a non-trivial solution, system non-trivial solution னு சொல்லியிருக்காங்க. அப்போ அதனுடைய coefficient matrix உடைய determinant value equal to 0வா இருந்திருக்கும். ஏன்னா coefficient matrix உடைய determinant value not equal to 0வா இருந்தது அப்படின்னா trivial solution தான் கிடைச்சிருக்கும். So, non-trivial னு சொன்னதனால determinant of cofactor matrix equal to 0. So, அப்போ A அப்படிங்கிற cofactor matrix, that is xy z உடைய coefficient எடுத்து எழுதியிருக்கோம் equal to 0. இந்த determinant ரெடியூஸ் பண்ணி lambda value கண்டுபிடிக்க போறேன். நீ டைரக்டா ரெடியூஸ் பண்ணி lambda கண்டுபிடிக்கலாம், இல்ல ஆபரேஷன்ஸை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? சோ இங்க என்ன பண்றேன் அப்படின்னா r1 goes to r1 plus r2 plus r3 அப்படின்னு எடுக்கிறேன். மூணு ரோவையும் ஆட் பண்ணி ஃபர்ஸ்ட் ரோலையே ரீப்ளேஸ் பண்றேன். இப்போ மூணு ரோவையும் ஆட் பண்ணும்போது பாருங்க 3 lambda minus 8 plus 3 plus 3 3 plus 3 6 வந்திருக்கும், minus 8 plus 6 அப்படின்னா minus 2 வந்திருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் ரோ ஃபுல்லா 3 lambda minus 2 அப்படின்னு எடுக்கிறப்ப செகண்ட் ரோ தேர்ட் ரோ அப்படியே தான் இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் ரோ ஃபுல்லா 3 lambda minus 2 காமனா வெளியில எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரோ ஃபுல்லா 1 அப்படின்னு வந்துடும். ஓகேவா? ஸோ இந்த டிட்டர்மெண்ட்டை ரெடியூஸ் பண்ண போகிறேன். ஒரு டிட்டர்மெண்ட்டில் ஒரு ரோ ஃபுல்லாவோ இல்லை ஒரு காலம் ஃபுல்லாவோ நம்பர் வந்தது அப்படின்னா அதில் ஏதாவது ரெண்டு எலமெண்ட்டை ஜீரோவாக்க ட்ரை பண்ணுவோம். 11th நிறைய ப்ராப்ளம்ஸ் இப்படி படிச்சிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு apply r2 goes to r2 minus 3r1, r3 goes to r3 minus 3r1. இந்த ரெண்டு ரோ ஆப்ரேஷனையும் முந்தின டிட்டர்மெண்ட்ல அப்ளை பண்ண அப்படின்னா இந்த ஆன்சர்ஸ் வந்திருக்கும். இதில் இந்த ஃபர்ஸ்ட் காலம் வழியாக எக்ஸ்பாண்ட் பண்ணுறேன். அப்போ ஃபர்ஸ்ட் காலம் வழியாக எக்ஸ்பாண்ட் பண்ணும்போது இது ரெண்டும் 0 தானே. இப்போ இந்த 1 மட்டும் செக் பண்ணால் போதும். இப்போ 1 கூடிய ரோவையும் காலத்தையும் டிலைட் பண்ணிட்டேன்னா 3 lambda minus 11 the whole square. வெளியில் ஏற்கனவே 3 lambda minus 2, ரைட் சைடில் 0. ஸோ அதெல்லாம் C1 வழியாக எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். இதை ப்ராடக்ட் பண்ணும்போது 0 அப்படின்னா 3 lambda minus 2 equal to 0வா இருக்கும், அல்லது 3 lambda minus 11 equal to 0. ஹோல் ஸ்கொயர் அங்கே போகும்போது 0னு மாறி இருக்கும். ஸோ அப்போ lambda equal to 2/3 ஆர் lambda equal to 11/3. ஸோ lambdaோட வேல்யூ 2/3 அல்லது 11/3 இருந்தது அப்படின்னா இந்த given சிஸ்டத்துக்கு நான் ட்ரிவியல் சொல்யூஷன்ஸ் கிடைச்சிருக்கும். ஓகேவா? தேங்க்யூ. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 40. If the system of equation px plus by plus cz equal to 0, ax plus qy plus cz equal to 0, ax plus by plus rz equal to 0 has a non-trivial solution, and p not equal to a and q not equal to b and r not equal to c. Prove that p by p minus a plus q by q minus b plus r by r minus c equal to 2 அப்படின்னு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. அங்கே லாஸ்ட் டைம் சொன்னோம்ல அதே கான்செப்ட் தான். ஸோ நான் ட்ரிவியல் சொல்யூஷனாக இருக்கிறதுனால டிட்டர்மெண்ட் ஆஃப் கோஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் வந்து ஈக்குவல் டு 0வா இருந்திருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ கோஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ்னுடைய வேல்யூஸ் இடத்துல இருக்குது, அதாவது XYZ உடைய கோஃபிஷியன்ட் இடத்துல இருக்கும். ஓகேவா? PBC AQC ABR இதோடைய டிட்டர்மெண்ட் வேல்யூ ஈக்குவல் டு 0. ஸோ இதில் ப்ரூஃபில் நமக்கு தேவை வந்து a minus p தேவை. ஸோ இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா r2 goes to r2 minus r1, r3 goes to r3 minus r1. ஸோ r2லேருந்து r1 மைனஸ் பண்ணுறேன், r3லேருந்து r1 மைனஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ நமக்கு p minus a தேவைப்படுறதுனால இந்த ரெண்டாவது எலமெண்ட் மூணாவது எலமெண்ட் இருக்குல்ல, இந்த a minus p இந்த ரெண்டுலையும் மைனஸை காமனாக வெளியில் எடுத்துக்கோ. ஸோ மைனஸை காமனாக வெளியில் எடுத்ததுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா take p minus a, q minus b and r minus c from C1, C2, C3 respectively. ஃபர்ஸ்ட் காலம்ல இருந்து p minus a எடுத்துரு, செகண்ட் காலம்ல இருந்து q minus b எடுத்துரு, தேர்ட் காலம்ல இருந்து r minus c வெளியில எடுத்துருது. அப்படி வெளியில எடுத்ததுக்கு அப்புறம் ரிமைனிங் டிட்டர்மெண்ட் இப்படி இருந்திருக்கும். ஓகேவா? அப்போ p minus a into q minus b into r minus c. ஸோ ஃபர்ஸ்ட் காலத்தில் p by p minus a minus 1 minus 1, செகண்ட் காலம்ல b by q minus b 1 0, தேர்ட் காலம்ல c by r minus c 0 1. இல்லாத இடத்துல இருந்து ஒரு டேம் எடுக்கும்போது அது டினாமினேட்டருக்கு வந்துடும். ஓகேவா?
ஸோ நீ காமனாக எடுத்த அந்த டேமை ஃபஸ்ட்டு காலம் செகண்ட் காலம் தேர்ட் காலமில் காமனாக எடுத்தல அந்த வேல்யூவை ரைட் சைடில் கொண்டு போகும்போது 0 அப்படின்னு மாதிரி இருக்கும். அப்போ ரிமைனிங் டிட்டர்மெண்ட்டை எடுத்திருக்க. ஓகே, ஸோ இந்த ரிமைனிங் டிட்டர்மெண்ட்டில் ஃபஸ்ட் ரோ வழியாக இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். அப்போ p by p minus a இந்த எலமெண்ட்டுடைய ரோ 1 காலத்தை டெலிட் பண்ண அப்படின்னா 1 minus 0 அடுத்து மைனஸ் வந்துருக்கும். மைனஸ் p by q minus b இந்த எலமெண்ட்டுடைய ரோ 1 காலத்தை டெலிட் பண்ணனா -1 -0 plus c by r minus c 0 plus 1 அப்படின்னு எடுத்திருப்பேன். ஸோ 1 minus 0 1 இந்த டேர்ம் அப்படியே வந்திருக்கும். -1 -0 -1 அப்போ இந்த மைனஸ் ப்ளஸ் தான் மாறி இருக்கும். 0 plus 1 1 ஸோ அப்போ c by r minus c equal to 0. ஸோ ப்ரூஃபுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ரெண்டாவது ஃப்ராக்ஷனில் நியூமரேட்டர் இருக்குல்ல இதில் ஒரு க்யூவை ஆட் பண்ணி க்யூவை மைனஸ் பண்ணுறேன். தேர்ட் ஃப்ராக்ஷன் நியூமரேட்டரில் ஆரை ஆட் பண்ணி ஆரை மைனஸ் பண்ணுறோம். ஸோ இந்த டேர்மில் மைனஸ் q plus b அப்படின்னு இருக்குல்ல இதில் ஒரு மைனஸாக காமனாக வெளியில் எடுத்துரு. அப்போ மைனஸ் ஆஃப் q minus b இதில் ஒரு மைனஸாக காமனாக இருக்குன்னா மைனஸ் ஆஃப் r minus c. ஸோ இந்த டேர்மில் நியூமரேட்டரில் q minus b நியூமரேட்டரில் ரெண்டு டேர்ம் இருக்குல்ல டினாமினேட்டரில் இந்த டேர்மை நியூமரேட்டருக்கு தனித்தனியாக பிரித்து கொடுக்குறோம். அதே மாதிரி தான் அந்த தேர்ட் ஃப்ராக்ஷன்லையும் ஸோ பிரித்து கொடுத்தா அப்படின்னா q by q minus b minus q minus b by q minus b plus r by r minus c minus r minus c by r minus c. ஸோ அப்போ q minus b minus q by q minus b ஓட வேல்யூ ஒன்றா இருக்கும். அதேமாதிரி இதோடைய வேல்யூ 1. ஸோ -1 ஆட் பண்ண அப்படின்னா -2 ரைட் சைடில் போச்சுன்னா +2 வந்துருக்கும். அப்போ p by p minus a plus q by q minus b plus r by r minus c equal to 2. ஓகேவா, ஹென்ஸ் போடும். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட் சாப்டர் ஓவர்மா மண்டேலேருந்து செகண்ட் சாப்டர் ஸ்டார்ட் பண்ணிடலாம். கொஞ்சம் நடத்தின சாப்டர்ஸ்லாம் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணி முடிச்சிரு. ஓகேவா, தேங்க்யூ.